வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பவி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். சண்டேன்றதுனால எல்லாம் ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க, பட் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக படிக்கிறத விட ஒரு 2 hours 3 hours விட்டுறலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 hours படித்தா ஓகேவாக இருக்கும். நமக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றனால சண்டேவும் கொஞ்சம் படித்தா பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் திடீர்னு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான எக்ஸாமில் பெர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக அந்த கொஷின் வரும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கொஷினை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அந்த கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷினை சுட இன்றைக்கி அந்த அவார்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த பேஜ் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டில் அது என்ன பேஜ்னு சொல்லிட்டு நான் அங்கே ஆட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. பட் இப்போதைக்கு நான் ப்ரெசண்ட்டாகவே டேரெக்டாக, ஏன்னா இந்த கொஷின் 100% வரும். அது என்ன கொஷின் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் என்னங்கிற மேட்ரே உங்களுக்கு அதுலேருந்து தெரிய வரும். ஸோ அதனால் முக்கியமான அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க January 15 சிஎம். ஸோ எல்லாமே இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா தான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த பேஜும் நான் அட்டாச் பண்ணி வைப்பேன். அதில் என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சுட கையிலையும் காட்டுவேன் அது எங்கே இருக்குது அப்படின்றதும். ஸோ ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 7 அவார்ட்ஸ் கொடுக்க போகுது. அது என்னென்ன அவார்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இது முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்னைக்கோட நியூஸ் பேப்பர் தான் தி ஹிந்து இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 8 ஹிந்துவோட இங்கிலீஷில் இந்த இடத்துல இருக்குது. இது இந்த இடம் மேபி யாருக்கா தெரியலனா கூட டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் லைனாக நான் படித்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அவார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அவார்ட், மகாகவி பாரதியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவார்ட், திருவள்ளுவர் அவார்ட், இவங்களாம் இந்த அவார்ட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை யாருக்கு கொடுக்க போகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் குரூப் 1லேயோ சரி, 4லேயோ சரி, 2லேயோ சரி, கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த ஒரு கொஷின் வரப்போது. இதை நான் உங்களுக்கு லீக் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதில் நான் யாருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லி காட்டுறேன். அண்ட் எம் படிக்கரமு அப்படிங்கிறவங்களுக்கு ஐஎன் திருவள்ளுவர் அவார்டு தரப்போகிறாங்க. அண்ட் டிஎம்கே லீடர் எல் கணேசனுக்கு அண்ணா அவார்டு கொடுக்க போகிறாங்க. அண்ட் போயட் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் அவார்டு. பொன் செல்வ கணபதிக்கு பாரதிதாசன் அவார்டு. அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஜிஆர் ரவீந்திரநாத்துக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா அவார்டு கொடுக்க போகிறாங்க. அண்ட் வேமு பொதிய வெப்பன் அப்படிங்கிறவங்களுக்கு கிஆபி விஸ்வநாதம் அவார்டு. இது இங்கிலீஷில் கேஏபி அப்படின்ட்டு, தமிழில் படித்தவங்களுக்கு கிஆபி விஸ்வநாதம் அவார்டு அப்படின்றது தெரியும். இப்போ நான் சொன்ன இவங்க எல்லாருக்குமே 2 lakh தர போகிறாங்க. அண்ட் ஒரு கோல்டு மெடல் அண்ட் ஒரு சிட்டேஷன். இது 3மே இவங்க எல்லாருக்குமே தர போகிறாங்க. இது ஃபஸ்ட் கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் தான். பட் இந்த ப்ரைஸ் மணி மட்டும் கொஞ்சம் வேறையாக இருக்கும். அண்ட் பீப்புளும் வேறு, அவார்டு ரிசீவ் பண்ண போகிறவங்களும் வேறு. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் விடுதலை ராஜேந்திரன் தந்தை பெரியார் அவார்டு வாங்க போகிறாரு. அண்ட் பிசிகே எம்பி ரவிக்குமார் அண்ணல் அம்பேத்கர் அவார்டு வாங்க போகிறாரு. இந்த 2 அவார்ட்ஸுமே எனக்கு என்னமோ தெரில, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் திராவிடியன் மூமெண்ட்டு. ஸோ அதனால் இவங்களை கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப 100% இந்த 2 அவார்ட்ஸும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. மற்ற அவார்ட்ஸில் 90% கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் மொத்தமாக சேர்த்து குரூப் 1 to 4ல் 3ல ஏதோ ஒரு பேப்பரில் இந்த கொஷின் கன்ஃபார்ம். அதை மட்டும் என்னால் இப்போவே சொல்ல முடியும். இவங்களுக்கு என்ன ப்ரைஸ் மணின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் 5 lakh அண்ட் சிட்டேஷன் அண்ட் ஒரு கோல்டு மெடல். இது 3 இந்த கேட்டகரிக்கு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவார்டு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வாவசு அப்படிங்கிறவருக்கு ஒரு கோல்டு மெடல், 10 lakh ப்ரைஸு அண்ட் ஒரு சிட்டேஷன். இது தேர்ட் கேட்டகரி. ஸோ இந்த 3 கேட்டகரியாக பிரித்து ப்ரைஸ் மணி மட்டும் வேறையாக சொல்லி இவங்க 3 பேருக்கு கொடுக்குறாங்க. January 15 அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸில் 15 இவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் சிஎம் கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கே வீடியோ போடுறேன். மேபி யாருக்கா தெரியலனா கூட பார்த்துப்பீங்க மேபி. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். மேபி இதில் நான் அது 2த்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட ஒரு கொஷின் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுறேன் நான் நம்புகிறேன்.
உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் லைக் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். மேபி நான் அதை மாற்றிட்டு நான் அதை ட்ரை பண்ண பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் ஐ வில் போஸ்ட். அண்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், பட் எனக்கு பெருசாக டைம் இல்லை. ஸோ வந்து இப்போதைக்கு சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எப்படி படிக்கணும், எங்கேருந்து எடுக்கணுன்றதை மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அண்டு மற்றதுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் எங்கேருந்து எடுக்கணும், அதாவது ஜியாகிரஃபி அண்ட் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, யூனிட் 8, 9 ஆர்கியாலஜி சம்மந்தமாக. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சில இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு தேங்க்யூ அண்ட் see you.